பேச கேட்காம இருப்பானோ? நோக்கு புரியுதோ இல்லையனோ? நாங்க எதுக்கு ரெக்கார்டிங் ஸ்பேஸா போறது? கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்கல அவன் அதுல சென்ஸ்ல கேட்பான். போய் இங்க பேரு சொல்லட்டும், அவன் யாரை நம்புறானோ இல்லையோ சாட்ஜிபிட்டியே நம்புறான். புரியுதா? அங்க எனக்கு வந்து சேலத்தோட சிறப்புகள் எனக்கு கூறுக கொடுக்கும். அது ஆதி காலத்துல இருக்கிற பழைய கூகுள் மேப் மாதிரி. அதுல என்ன பதிவாயிருக்கு அதை பத்தின டேட்டா தான் கொடுக்கும். ஓகேவா? பாப்புலேஷன் கேட்டு பாரு, சொல்லாது. ஏன்னா எப்ப கடைசியா கணக்கு எடுத்தாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் தகவலே கொடுக்கும். அதனால அண்ணன் சாட்ஜிபிட்டி தான் 24 நேரமும் இருக்காரு. அண்ணனுக்கு சாப்பாடு என்ன, நான் அதாவது அவன் அடுத்தது என்ன சாப்பிடணும்னு சாட்ஜிபிட்டி தான் கேட்கறானா. பாத்துக்கோங்க. இப்ப புரியுதா ஜிப்சி? காலையில ஏன் நான் அந்த இமேஜ் கேட்டேன்னு? ஆமா ஆமா, அது கரெக்டா போட்டா போல மெட்ராஸ் பையன் எடுத்து. எனக்கு அதை நான் 5 மணின்னு தேடிட்டு இருக்கிறேன். 5:30 ஏந்திரிச்சேன். ஏந்திரிச்ச உடனே தூக்கி எனக்கு அதான் ஜிப்சி, தூங்க போறதுக்கு முன்னாடியே தூங்கி ஏந்திரிக்க அப்புறம் தான் மூளை நல்லா வேலை செய்யுது ஜிப்சி. தூங்க போகும்போது முன்னாடியும் தூங்குனதுக்கு அப்புறமும் நல்ல ஐடியா கிடைக்குது. ஆனா அது தூங்கிட்டே இருக்கானே அவனுக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஒருத்தன் தூங்கிட்டே இருக்கானே அவனுக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இல்ல ஜிப்சி, அது எம்டியா இருக்குல்ல, அந்த இடம் கொஞ்சம் நல்லா துருபிடிச்சிருக்கும். அது கொஞ்சம் பட்டி டிங்கிரி பார்த்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் இது இருக்குல்ல, எமர்ஷீட், அதை போட்டு நல்லா தேய்க்கணும். சரி, என்ன அங்க போட்டான்ல கடையா? இல்லையே, யாருமே போடலையே. என்ன ஒரு டைம் பஞ்சுவாலிட்டியே இல்ல. மணி 7:30 மணிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு நான் கரெக்டா முன்னாடியே நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே போட்டேன். ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லாம இருக்கிறான் டிவி கேன்ஸ். தற்குறிப்பாடுவ ஒரு ஸ்பேஸ் ஒன்று போட்டதுன்னா அதை நம்பி தானே இப்போ நான் போட்டேன். இல்லைன்னா நான் இப்போ நேரம் கடைக்கு போய் நான் அழகாக ஒரு டீ காஃபி பால் வாங்கிட்டு வந்து நான் காப்பி டீயா போட்டு குடிச்சிருப்பேன் நேரம். ஓ, 7:30 மணிக்கு மீண்டும் சந்திப்பா பண்ண சொல்லியிருக்காங்களா? எல்லாரும் மீண்டும் வாங்க, நைட்டு 7:30 மணிக்கு ஸ்பேஸ் போடுவோம் அப்படின்னு அந்த அக்கா சொன்னிச்சு. ரைட்டு, அக்கா தான் கோஸ்ட். அண்ணன் லேட்டா வருவாரு, அது மாதிரி தொண்டர்களும் லேட்டா வருவாங்க போல இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். பண்றாங்க போல இருக்கு. இல்ல ஒருவேளை எல்லாம் இங்க வந்துட்டாங்களா? கீழே பாருங்க எங்க இருக்காங்கன்னு. ஆமால, டிவிகே சீஃப். ஏய், இவரு சாதாரண இல்ல ஜிப்சி, யாரும் தெரியுதா? டேய் கபிலா, மேல வாடா. அந்த மேலதாண்டா இருக்கும், மேலதாண்டா இருக்கும். வாங்கடா, இப்ப வாங்கடா, யாராவது வாங்க. வாடா, சோடி போட்டு போ வாடா. வாங்கப்பா, மேல வாங்கப்பா, யாராவது வாங்கப்பா. எங்க ஸ்பேஸ்லயும் நீங்க வர மாட்டேன்றீங்க, உங்க ஸ்பேஸ் வந்தாலும் மைக்கு தர மாட்டேன்றீங்க. மைக் கொடுத்தேன், எங்க இருக்கிறான் அவன்? டிவிகே சீஃப். டேய் தம்பி, சௌக்கியமா? குட்டிமா இல்ல, இந்த உத்தமர் தான் அந்த ஸ்பேஸ்ல பேசியிருந்தாங்க. நான் ஸ்பேஸ் போடுறேன், டாக் பண்றேன், ஒரு 8 மணிக்கு வா. ஏன் இங்க பேசினா வாய் பேசாதா? ஓ, இவரு போடுவாரா, நாமளும் அங்க வரணுமா? மயிறு என்ன போயிட்டான்? வந்தா இங்கிலீஷ் வச்சா போயிட்டான். பரவாயில்ல கபிலன். இல்ல புரியல, இங்க இருக்கிற 150 பேர் 200 பேரை விட்டு நான் எதுக்குடா அங்க வரணும்? இங்க வாடா. அங்க போய் வரும் ஜிப்சி. ஸ்பேஸ் கண்டுபிடிச்ச காலகட்டத்துல டாபிக் வைப்பானுங்க, ஞாபகம் இருக்கா? டேய் கபிலா, ஆம்பளையா இருந்தா உள்ள வாடா ஸ்பேஸுக்கு, தில்லு இருந்தா வாடா சிலோனுக்கு. அந்த கான்செப்ட்ல வரும் பாருங்க ஜிப்சி. சிலோன் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அவங்க வேற பச்சை பச்சை அடிக்கிறாங்க கபிலன். இப்ப அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி கொஞ்சம் பேசுவாங்க தமிழ எல்லாம் வேற மாதிரி இப்ப போறாப்புல. எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டா கெட்ட வார்த்தை தான். நீ எப்படினாலும் கெட்ட வார்த்தை தான் பேச போற, அதுக்கு நானே பேசுறேன். மதியம் கவனிச்சேன், திடீர்னு உள்ள கெட்ட வார்த்தை. என்னடா அது, எவனா கெட்ட வார்த்தை பேசினாதான் பேசுவாங்க, இவங்க என்னடா திடீர்னு கெட்ட வார்த்தை. அது அட்வான்ஸா போவோம், புக் பண்ணிப்போம், எப்போ இருந்தாலும் போவோம். இந்த இன்கம் டேக்ஸ்ல முன்னாடி அட்வான்ஸா பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணி போயிடுறாருப்புல.
அது என்னமோ கரெக்ட் தான். ஒரு தற்குறி பையன் ஒரு தற்கொலை செய்ய வந்த உடனே வணக்கோட ஆரம்பிக்கிறாங்க, போன்னு ஆரம்பிக்கிறான். அப்ப நம்மளுக்கு எப்படி இல்ல பேசுறது? அவன் நம்மள மறந்துருப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்சு வந்தான். டேய் நான் கீழே செவனேன்னு என்டிகே ஸ்பேஸ்ல நான் வர்றதே ரொம்ப ரேரு. அப்படியே ஏதாவது காக்கா ஏதாவது ஒண்ணு சிக்கினாதான் நான் உள்ள வருவேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு கீழே உட்காந்து லிசன் இருக்கிறேன். அவங்களாம் தோழர்களே ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, என்னடா திடீர்னு உனக்கு கழுவி ஊத்திட்டு இருக்கிறான், இவன் திடீர்னு அவங்கள தோழர்கள் என்றான் பார்த்தா, டேய் கபிலா மேல வாடா கபிலா. மானம் கேட்டவனுங்க. அவன் தெளிவா மேல இருக்கிற ஹோஸ்ட் சொல்றாப்புல, உனக்கு பேசணும்னா வேணா கபில ஸ்பேஸ்ல போய் பேசிக்க வக்கு இருந்தா, இல்லைன்னா மூடிட்டு சாத்திக்கிட்டு உக்காரு. அது அந்த 2 கிளிப் அந்த ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 செகண்ட் தான் ஜிப்சி, 4-5 செகண்ட் 10 செகண்ட் தான் வரும். அது போதும் நமக்கு கண்டென்ட். சரி ரெக்கார்ட் பண்ணி போட்டீங்களா? அதை எடுத்து போட்டேன். நம்ம வந்தோம்னா வந்தா 10 நிமிஷம் தான், அதுக்கு மேல நான் ஒரு ஸ்பேஸ்ல நிக்க மாட்டேன். போதும், அதுல ஏதாவது காக்கா ஒண்ணு வறுத்தெடுக்க போதுன்னா அதுல நமக்கு தேவையான கண்டென்ட் கிடைச்சிடும். அதுக்கான கவுண்டர் ஒன்று யோசிச்சு நம்ம போட்டாலே முடிஞ்சு போச்சு ஜிப்சி. இவங்களுக்காக உட்காந்து ராத்திரி பகலா உட்காந்து எடிட் பண்ணி அதெல்லாம் வேணாம் ஜிப்சி. அப்படியே உட்காந்து போற பக்கம் 4 கவுண்டர் இறக்கி போட்டாலே முடிஞ்சு போச்சு. அதை பார்த்தே அவனுக்கு ட்ரிகர் ஆவானுங்க, கமெண்ட்ல வந்து திட்டுவான், கோட் பண்ணி திட்டுவான். அது போதும் நமக்கு. அவன் கதறணும், நிம்மதியா இருக்கக்கூடாது. தூக்கத்துல கூட நம்ம பேரை சொல்லணும் ஜிப்சி. ஒருத்தன் ஞாபகம் இருக்கா, என் பேரை கக்கூஸ்ல உட்காந்து பாத்ரூம்ல எழுதி போட்டு ஃபிளஷ் பண்ணான ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, மாநாடப்போ ஆமா, முதல் மாநாடுப்ப. இது நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. என் பேரை ஒரு பேப்பர்ல, என்னோட ட்விட்டர்ல வந்து உங்களை திட்டுறாங்க, என் ட்விட்டர் கமெண்ட்ல வந்து உங்களை திட்டுறான். அவன் உங்களை திட்ட மாட்டான், நல்லா கவனிச்சுக்கோங்க. பேப்பர்ல என் பேரை எழுதி அதை டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்றான். ஏய் உன்னை அசிங்கப்படுத்திட்டா பாத்தியாடா. அந்த பாவத்தை தான் அண்ணா அவங்களுக்கு கக்கூஸ் தண்ணியே கொடுத்தாரு. என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிடுச்சு. அதுவும் இப்போ விஜய கோட் பண்ணி விஜய் பையன் அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் எனக்கு தெரிஞ்சு வரைஞ்சிருச்சு. எப்ப இருந்தாலும் ஒரு 10-15 பேர் எப்ப இருந்தாலும் நான் அரசியல்ல இருந்து வேணாம், நமக்கு அரசியல் வேணாம்ண்ணா அப்படின்பா. போடா நீ எக்கடா நாசமா போடா, நான் இன்னில இருந்து நான் வேற ஆர்மிக்கு நான் மாறிக்கிறேன்டா அப்படின்னு போனாங்க. வேணா பாருங்க நடக்கும். யாரு எனக்கு சூனி வைக்க போறானுங்களா? வாங்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் சேர வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒருத்தன் போய் சேர்ந்துருவான், அது மட்டும் கன்ஃபார்ம். அவங்க விஜய் இருக்காங்கல்ல, விஜய் இருக்காருல்ல, அவரோட அம்மா வந்து இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? அவர் இவர் என்ன மொசக்குட்டி டேக் போடணுமா? இல்ல ஜெண்டா மந்திரனோட அவங்க அம்மா இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்களாம். இல்ல ஜிப்சி ப்ரோ, இன்னைக்குதான் அந்த அவர் யாரு நம்ம சேகுவாரா இருக்காருல்ல, அவரும் அந்த சன் டிவில ஒருத்தர் வருவாரு காமெடி பண்றவரு, அவரு ஒரு பேட்டி பார்த்தேன். அதுல அவங்க அம்மா வந்து விஜய்க்கு வந்து யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 2013 வாக்குல எங்கேயோ மந்திர தந்திர இதுக்கு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்களாம். அவனுக்கு எல்லாம் யாருமே வைக்க முடியாது, அவனே வச்சுப்பான்னு சொல்லுங்க. மசகுட்டி மேட்ரு தெரியுமா? அவன் ரொம்ப ஆஸ்தான ஜோசியர், என் மாவட்டத்துல இருந்தான் தூக்கிட்டு வந்திருக்கிறான், அது தெரியுமா? அப்படியாவது உங்க மாவட்ட பாசத்துல அப்படியே விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான் அவன். இப்ப டிவிகே சீஃப் வந்திருக்காரு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? தம்பு கேக்குதா? கேட்டு பேல கேக்குதா? நான் தான் பேசுறேன், கேக்குதா? அவன் ஓடி போயிட்டானே. தம்பு நல்ல செவுளு காட்டி உன விட்டு விடாம, இங்க பாருங்க தேனிப்பட்ட மாவட்டம் எல்லாம் வந்து விடாம ஒழுங்கா மைக்கு வாங்கி விடு. நேத்து ஒருத்தன் போட்டுருக்கான் ஜிப்சி, யாரா சொன்னது? ஏய் டிவி கேலையே எங்க ஆளு தாண்டா ரொம்ப தில்லான பார்ட்டி. என்னடா ராத்திரி 6 மணிக்கு மேல தென்னந்தோப்புக்கு நடுவுல ஒரு கிரவுண்ட் ஒண்ணு ஓபன் பண்ணி சேரை போட்டு எல்லாருக்கும் போஸ்ட் போட்டு கொடுத்து. கபிலம் ப்ரோ, அது அப்ப என் ஒய்ஃப் வந்து சட்டாப்பையோட வந்துகிட்டு இருந்தா, தோசையை சுட்டுட்டு சூடு வீடு வச்சிருவான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல இன்னொரு மேட்ரு ஜிப்சி, இந்த இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? இந்த பழைய தாத்தா போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரச்சாரு,
அந்த மரச்சேரத்துல அப்படியே வேஷ்டி சட்டை போட்டு தோல்ல ஒரு துண்டு போட்டு ஒரு போஸ் ஒன்று கொடுப்பாங்க. பாத்துருக்கீங்களா ஜிப்ஸ்? இதுல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஆமா ஆமா சொல்லுங்க. அந்த மாதிரி போஸ் போட்டு அவன் சொட்டத்தில் உட்காந்துருக்கிறான். அவனுக்கு முட்டு கொடுக்குற ஒரு 10 பேர், ஏய் எங்கால தாண்டா வெயிட் தெரியுமா, டிவி கேலே எங்கால தாண்டா பயங்கரமான வெயிட். என்னடா வெயிட்னா பார்க்க தான் ஆளு, ஆனா பாத்தீங்கன்னா ஆளு விஜய் விட வயசான மாதிரி தானே இருக்கிறான். வயசு கம்மியா தலையில மல்லிப்பூலாம் வச்சுக்கிச்சு அந்த படம் நம்பத்த. நீங்க சொன்ன போஸ்ட் ட்ரை பண்ணிச்சு. இந்த முண்டாப்பட்டி டிராயர் இருக்குல்ல, மேல ஒயிட்ல வெள்ளை கலர் சட்டை, கீழே முண்டாப்பட்டி டிராயர் போடலாம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டே தான் ஜிப்சி. அப்படியே செல்லு வச்சு தூங்கிட்டேன் ஜிப்சி. நீங்க சொன்ன போஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா தலையில மல்லிப்பூ வச்சிருந்தாங்க. அது வேற ஒருத்தவங்க யாரோ போட்டிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. யாராவது ஐடியா கிடைச்சதுன்னா ஜிப்சி நீங்க ஒன்று பண்ணி தான் எப்போ அடிக்கடி பண்ணீங்களே, பண்ணி கொடுங்க. அது எப்போ பார்த்தாலும் நானே தான் திட்டு வாங்கணுமா ஜிப்சி? 4-2-3 சேர்த்து நீங்களும் வாங்குங்க. ஏய் டிவிக்கு சீஃப் வாடா, ஒண்ணு இங்க நீங்க வாங்கடா, இல்லன்னா அங்க ஸ்பேஸாவது போடுங்கடா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா. சும்மா இப்படி போட்டுட்டு 1 2 3 4 5 6 ஸ்பீக்கர் எங்களுக்கு 6 ஸ்பீக்கர் கொடுத்துருங்கடா, மொத்தமா வந்துடும். ஏன் ஹோஸ்ட் நான் என்ன கொடுத்துருங்களா கோஸ்ட் அங்க. அப்புறம் விஜயே கீழே வந்து உட்காந்து வாயில விசில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கையை காட்டு இந்த கை காட்டு, வேணாம் சண்டை வேணாம். புலவர்களுக்குள்ள வந்து போட்டி இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி சண்டை இருக்கக்கூடாது. நீங்க வேணா பாருங்க. ஏங்க அவனா கேட்டுட்டு தாங்க இருக்கிறான். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எவனா எழுதி கொடுக்கறது கூட கூட இந்த எழுதி கொடுக்கறது போறதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறானே, அது ஸ்பேஸ்ல இருந்தா கண்டென்ட் எடுக்கிறானே ஜிப்ஸி. ஏங்க உலகத்திலேயே ஒரு கட்சி தொண்டன் கேட்டு தலைவன் அதுக்கேற்ற மாதிரி செய்யறத எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? தலைவன் ஒண்ணு சொல்லுவாப்புல அதன் வழிப்படி தொண்டர்கள் நடப்பாங்க. இதாங்க நான் காலங்காலமா அரசியல் கட்சியில நான் பார்த்தது. ஆனா இவங்க விஷயத்துல மட்டும் வித்தியாசமா நடக்குது. தொண்டை கிளாஸ் எடுக்கிறான், அதாவது ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கிறான், வாத்தியார் கீழே உட்காந்துருக்கிறான். பாத்துங்க. அவனுங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவன் தான் சொல்றானே, இவன் இதைத்தான் எழுதுவான், அறிக்கை தான் விடுவான்னு எனக்கு தெரியுமேடா அப்படின்றானே. அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு பார்த்துருப்பான், நீ எப்படி எந்தெந்த நேரத்துல என்னென்ன டிசைனுக்கு முகத்தை மாத்துவ, எப்படி எப்படிலாம் முகத்தை எப்படி இப்படி வைப்ப, அது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவனே போட்டு அடிக்கிறான். 2வது அந்த ஸ்பேஸ் திடீர்னு என் பண்ணிட்டான் ஜிப்சி. என் பண்ணிட்டானுங்க. டேய் என்னடா ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு பார்த்தா என் பண்ணிட்டானுங்க. அவனுங்களே சொல்லிட்டானுங்களே, டே அண்ணா நாங்க ஆபீஸ் பண்றதே உன்னாலதான்டா அப்படின்ட்டானுங்களே. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ ஏதாவது உருப்படியா செஞ்சா நாங்க ஏன்டா ஆபீஸ் பண்ண போறோம் அப்படின்றான். அவன் கேட்கறது நியாயம்தான், எங்களுக்கு வேற வழியில வந்து ஆபீஸ் பண்றோம் அப்படின்றான். இல்ல மதியம் தேனோஸ்ன்ற ஒரு ஐடி போய் மைக் கேட்டிருக்கு, பேசிருக்காரு போல இருக்கு. அவர் ஏதோ கேட்டிருக்காரு போல, பயப்புள்ள ஏதோ திட்டி இருக்கிறானுங்க, உடனே பிளாக் பண்ணிட்டானுங்க. அவரு வேற எல்லா கமெண்ட்லயும் அதை போட்டுட்டு இருக்காரு. இதை பாரு என்ன பிளாக் பண்ணிட்டான், அதை பாரு என்ன ஏங்க அங்க இருக்கிற 3/4 பேர் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கிறான். போங்க நீங்க வேற, எத்தனை ஐடி என்ன பிளாக் பண்ணிருக்கு தெரியுமா? அது பிளாக் இல்ல, நம்ம ரிப்போர்ட் அடிச்சா அவங்க பிளாக் பண்ணிடுவானுங்க. ஒரு 10 ஃபாலோ தான் இருக்கு, நம்மள பிளாக் பண்ணிருக்கோம். இந்த நாய் எதுக்கு நம்மள பிளாக் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா ரிப்போர்ட் அடிச்சு அது பிளாக் பண்ணிருக்கான். அவன் அந்த 11 மணிக்கு கிராக்கி ஒருத்தனுக்குறான் அலெக்சாண்டர்னு சொல்லி, சரிங்களா? அவன் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் ஸ்பேஸ் போடுவான், நைட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு போடுவான். அவனை கட்சி உள்ளே சேர்க்கல. ஏன்னா அவனுக்கு வாயை திறந்தாலும் அபிஷை தாண்டி வேற எதுவும் வராது. அவன் ஸ்பேஸ்ல நீங்க உட்காந்துருக்கிற 3/4 ஐடி என்ன பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கான். 2 குரூப் இருக்கு மெட்ராஸ். அவங்க தான் சொல்றாங்களே பதில் சொல்ல கண்டென்ட் இல்ல, அதனால அசிங்கமா திட்டுறோம். அவங்களே ஒத்துக்கறாங்க. ஸ்பேஸ்ல 2 குரூப் இருக்கு. விஜய் ஃபேன்ஸ்ல எல்லாரும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு குரூப் கிடையாது, உள்ள 2 குரூப்பா பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி 3 குரூப்பா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பார்த்தோப்ப இதுக்கு பிளே பண்ணோம்ல, அது ஒரு குரூப். இன்னொன்னு இந்த அலெக்சாண்டர் ஸ்பேஸ் போட்டா வந்து உட்காரும், அது ஒரு குரூப். 3வது ஒருத்தன் இருக்கிறான், வவ்வாலுக்கு பிறந்தவன், வெளிநாட்டுல இருக்கிறான். அந்த வவ்வாலுக்கு பிறந்தவன் அவன் ஒரு ஸ்பேஸ் போடுவான், அந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா ஆராய்ச்சிருவானுங்க. மொத்தம் 3 குரூப் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பேரை தாண்டி வேற எவனும் ஸ்பேஸ் போடுறது இல்லை. முன்னெல்லாம் எப்போ போடுவான்னா ஆளாளுக்கு போடுவானுங்க. இவன் சச்சின் ஒரு பக்கம் போடுவான், அவன் மான்ஸ்டர்னு ஒருத்தன் போடுவான், அப்புறம் இவன் அவன் பேர் என்ன இன்னும் 2-3 இருக்கு, கனடா கார்த்தின்னு ஒருத்தன் இருப்பான், அவன் போடுவான். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று போடுவானுங்க. ஆனா எவன் போட்டாலும் ஒரே மேட்டர் தான் ஓடும், அபியூஸ் அபியூஸ் அபியூஸ். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஸ்பேஸ்ல உட்கார வச்சுட்டு அதுக்கிட்ட உட்காந்து கடலை போட்டுருப்பானுங்க. இவ்வளவுதான் நடக்கும். அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஐபிஎல் அவனே ஐபிஎல், பிக் பாஸா பிக் பாஸ், வேற ஏதாவது பஞ்சாயத்து ஓடுதா அந்த பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஓடுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது சுருங்கி 3ஆ மாறிடுச்சு. இப்ப அவன் ஜேடிஆர்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த சித்தப்பா அவன் எங்க போனான்னு தெரியல. அவன் கனடா கார்த்திக்கு சிவகார்த்திகை ஃபேனா மாறிட்டான், அவன் தலைமுறை வழக்க வந்துட்டு இருக்கிறான். மிச்சம் இருக்கிற அல்லு சில்லு கில்லு எல்லாம் ஓடி போச்சுங்க. எவனுக்கும் மைக்கும் கொடுக்காத, கேட்டாலும் கொடுக்காத,
நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. ஒரு 2-3 அணிலுங்க, 2-3 தற்கொலைங்க கீழே இருக்குங்க. மேல வாங்கடா. எது ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ரித்தியாகா டிவிகே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வேற பிரம இங்க பாருங்களேன், இப்ப மைக் கேட்க மாட்டாங்க. மேல ஏதாவது ஒரு மைக்கு ஒன்று ஏதாவது ஒன்று காக்கா ஒன்று சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாங்க மாங்கன்னு மைக் கேட்பாங்க. கொடுக்க மாட்டேனே. இப்பயோ ஒழுங்கா மைக்க வாங்கினீங்கன்னா நல்லது. பாதுகாங்க. காக்கா குட்டிங்களா, மேல வாங்க பேசுங்க. எனக்கு பப்ளிஷ் பண்ணாம பேசுங்க, டைனமோ வாங்க. டைனமோ டைனமோ டிகே தமிழன் பிப்ரவரி 14 அன்னைக்கு ஏதாவது பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணணுமா வேணாமா உனக்கு? ஒழுங்கா மேல வந்துரு. நான் தான் மேலதான் இருக்கனே. மேல வந்துட்டியா? ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணி மேல வந்துட்டாரு மனுஷன். தெரிஞ்சிருக்கு. சரி இதில் ஜிப்சி, அதில் நான் அதில் 2 எதிர்பார்க்கிறேன் அர்த்தங்கள் ஜிப்சி. உள்ளது. ஆமா, ஜிப்சி, எனக்கு ரொம்ப நெருக்கடியான நேரம் ஜிப்சி இது. நான் 13ஆவது அன்னைக்கு நான் 14ஆம் தேதி அன்னைக்கு நான் லவ்வர்ஸ் பிரிக்கிற வேலையை பார்ப்பேனா, இல்ல 13ஆம் தேதி இந்த பையில போட்டு, ஏன்னா 13-14 கண்டென்ட் டே. இல்ல இல்ல, நம்மளோட கிளியோட கழுத்துல இருக்கிற கோட்ல மட்டும் தான் நம்ம கண்ணு இருக்கணும், செதறவே கூடாது. கவனம். இந்த வருஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்றோம். இந்த வருஷம் கூட இல்ல, இந்த ஒரு 2 மாசம் 3 மாசம் எல்லாத்தையும் தியாகம் பண்றோம். ஐயோ, இந்த நேரத்துல ஜோடி ஜோடியா சுத்துவாங்களே, என்ன கட்டு போட்டீங்களே, கட்டி போட்டீங்களே. சரி, ட்வீட் போட்டு ஏதாவது பண்ணுவோம். ஜோடி ஜோடியா எல்லாம் ஜோடி ஜோடி ஏதோ ப்ராமிஸ் டேவான், சாக்லேட் டேவான், என்னென்னமோ டேன்னு கண்டுபிடிக்கிறானுங்க. டேய், தற்குறி டேன்னு ஏதாவது ஒன்று கண்டுபிடிங்கடா தயவு செஞ்சு. ஜிப்சி, பிப்ரவரி 2ஆம் தேதி. ஆமா, தற்குறி டேன்னு ஒரு டே கொண்டு வருவோம். என்னைக்கு விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு தற்குறி டேன்னு வச்சு ஜூன் 22. ஆமா, ஜூன் 22 மாத்திடலாம். ஜூன் 22 தற்குறி டே ஹேஷ்டேக் போடுறோம். தக்காளி தாறு மரம் கொண்டாடுறோம். பிரியாணி, கேசரி, அது இதுன்னு கொடுத்து ஜமாய்க்கிறோம். தூள். யாருமே கண்டுபிடிக்கல மேட்டர். கைய கொடுங்க. இந்த காப்பிரைட் எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருக்கும் சேர்ந்துரும். ஆமா ஆமா. கபிலன் ப்ரோ, அந்த அக்காவை கூப்பிடுங்களேன், மதியம் பேசல. எது அக்காவா? ஆமா, உனக்கெல்லாம் மூளை இருக்கா, அது இருக்கா அப்படின்னு அந்த அக்கா வந்துட்டேன். எதுக்கு அங்க பட்டு அவங்க ஸ்பேஸ் போட்டாங்களீங்களாம் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அக்கா வந்துச்சுன்னா என்ன பண்ணுனா, உங்களுக்கு தைரியம் இருந்துன்னா எனக்கு கோஹோஸ்ட் கொடுங்க. ஏன்க்கா நீ மைக் வாங்கினா பேச மாட்டியாக்கா? இல்ல எனக்கு கோஹோஸ்ட் வேணும். ஏன் உங்களை ரிமூவ் பண்ணி போட்டுருவோண்ணா? ஏங்க நாங்களே ஆளு கிடைக்காம தான் உட்காந்து சுத்திட்டு உட்காந்துருக்கிறோம். வாங்க வந்து பேசுங்க. ஒன்றும் பேச மாட்டோம். லேடிஸ்லாம் நாங்களாம் கெட்ட வார்த்தையே பேச மாட்டோம். லேடிஸே கெட்ட வார்த்தை பேசணும், நாங்க அமைதியா தான் இருப்போம். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா பதிலுக்கு பேசுனா அவ்வளவுதான். இல்ல கபிலன் ப்ரோ, நம்ம பதிலுக்கு பேசினா வெண்ணிலா கரைஞ்சிரும். அதனால அந்த அக்கா பேச மாட்டாங்க. 2வது, தைரியம் இருந்தா பசங்கிட்ட பேசுங்கடா. என்னடா நீ பொண்ணுகிட்ட? டேய், நான் அங்க எல்லாத்தையும் தானே பேசிட்டு இருக்கிறேன். நீங்க தான் எனக்கு சொல்லுங்கடா, எது பொண்ணு எது பையன் நீங்க எனக்கு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நியாயமா அரசியல் பேசும், மக்களுக்கான அரசியல் பேசும், தப்பே கிடையாது. அது ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே அரசியல் பேசும். பேசி நம்ம உட்காந்து நீங்க என்ன ஏது சரி, ஏன் விஜயை போட்டு நீங்களே அடிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே மாற்று கருத்து இருக்கு, உங்களுக்கே தெரியுது விஜய் பண்றது தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியுது. ஆனா வெளியில எங்கள்கிட்ட வந்து முட்டு கொடுக்கறது. இப்ப நீங்க பண்ற வேலைய மத்தவன் வெளில வந்து உங்கள்கிட்ட வந்து மைக்க வாங்கி மேல சொன்னானா, உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா, நீங்களாம் பேசலாமா, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி, நாங்களாம் தைரியமா கட்சி ஆரம்பிச்சோம் தெரியுமா? இல்ல கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்குடா தைரியம் வேணும்? இல்ல கபிலன் ப்ரோ, இவன் நம்ம எஸ்பெரி பாத்திமா மகா இருக்கான்ல, அவனே விஜய்க்கு அவ்வளவு முட்டு கொடுப்பான், அவனே அடிக்கிறான் போட்டு. அவன் இப்பெல்லாம் கிடையாதுங்க. அவன்லாம் வந்து எப்பல இருந்தே அடிப்பான். ஏன் ஒருத்தவன் நாங்க இல்லைன்னா நீ அனாதையா தான் நிப்பன்னு சொல்லி ஓப்பனா சொல்லி அடிக்கிறான். இதை விட மானக்கேடு வேணுமா? அவன் என்ன சொல்றான், உனக்கு பொண்டாட்டி எல்லாம் இல்ல, உனக்கு குடும்பம் எல்லாம் இல்ல, நாங்க மட்டும்தான் இருக்கிறோம், இப்ப நாங்களும் இல்லைன்னா நீ அனாதையா நிப்பன்றான். இது நம்ம சொன்னோம்னா நம்ம அபியூஸ் பண்றோம் சொல்லுவான். ஆனா சொன்னவன் அவன் தான். அவன்கிட்ட இன்னொரு திருட்டு வேலை இருக்கு. என்ன தெரியுங்களா? போட்ட ட்வீட்டை ஒரு வாரம் கழிச்சு டெலிட் பண்ணுவான். திருட்டு கம்யூனிட்டி. அது தெரியுமா உங்களுக்கு? போட்ட ட்வீட்டை டெலிட் பண்ணிடும். எப்ப? பே அவுட்டுக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு அடி. அது ஏதோ ஒண்ணு, ஆனா டெலிட் பண்ணிடுவான். ஒரு வாரம் கழிச்சு மேல அந்த பழைய ட்வீட் நீங்க இருக்காது. அதனால அவன் அப்பப்போ போடும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இறக்கிறது. நம்ம அந்த கமெண்ட் ஆஃப் தி டே எல்லாம் எதுக்கு போடுறோன்னு வச்சுங்களேன், நாளை பின்ன யாருக்காவது யூஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? எதிர்காலத்துல யூஸ் ஆகுங்க. அதுதான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறது. நம்ம போறது ஏதாவது ட்வீட் பார்த்தோம்னா வெறும் லைக் கட்டி தட்டுறது மட்டும் கிடையாது. அவங்க கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்பேன், ஏதாவது நல்லா முரட்டு கண்டென்ட் ஏதாவது கமெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பேன். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னா அப்படி எடுத்து போட்டு விட்டுருவேன். இதெல்லாம் அப்பயே நான் கிரேசி போயிட்டு சொன்னேன், போடுங்க போடுங்க போடுங்கன்னு. எங்க கேக்குறாப்புல இதெல்லாம். நாளைக்கான மீட்டிங் சேலம்ல, நாளைக்கான மீட்டிங்
நாளைக்கு இல்ல, நாளைக்கு நாளானிக்கா? நாளைக்கு காமெடி நடக்கும். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு நடக்கும். அதுல ஒரு ஃபன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நாளைக்கு அவனுங்க பண்ணுவானுங்க பாருங்களேன். முத நாள் ராத்திரியே வந்து குடும்பங்களா வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. பிங்கிலிக்கா பில்லாப்பி டிங்கிலிக்கா டில்லாப்பி அப்படின்னு போட்டு ஆடுவாங்க. ஆடி முடிச்சுட்டு எல்லாரும் பேட்டி கொடுப்பாங்க. ஹைவே ரோட்ல வந்து நடு ரோட்ல வந்து நிப்பானுங்க. விசில எடுத்து ஊதிக்கினா வருவானுங்க. நீங்க இல்ல வேணா இல்ல பாருங்க. ஹைவே ஹைவே இந்த ஹைவேல வாட்டி போகக்கூடிய பஸ் ஹைவே இல்ல எல்லாம் நின்னு கபிலன். ஸ்டாப்னு நினைச்சு இறங்க போகுது. இந்த வாட்டி ஹைவே கிடையாது, இந்த வாட்டி மலைக்கு மேல இருந்து மருதமணி இல்ல இந்த வடிவேல் ஒண்ணு சொல்லுவான்ல, டேய் அங்க போடுறா முருகன் தெரியறாரு, எங்கடா எங்கடா, டேய் எமமோ பொண்டாட்டி எல்லாம் பத்தினி அவன் கண்ணுக்கு மட்டும் தான்டா தெரியும். போக்கிரி போலீஸ். ஆனா கபிலன் எனக்கு ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு ஸ்பேஸ் அவனுங்க போட்டானுங்க மதியானம், அதையும் முடிச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனும் காணும், ஒரு கண்டென்ட்டும் தெரியல. வன்மையா இல்ல நான் கண்மையா தண்டிக்கிறேன் வண்டிக்கிறேன் கடிச்சிக்கிறேன் ஏதோ ஒண்ணு. இங்க பாரு 7:30 மணிக்கு போடுறேன்னு சொன்னதுதான் அக்ரிமெண்ட் போட்டாங்களா? ஏன் போடல? அப்ப என் ஸ்பேஸ்ல அதர் லிசன்ஸ்ல உட்காந்துருக்கிறேன். வெக்கம் கிஸ்தி திரை வரி வட்டி தற்குறியே. ஏன் அதுதாங்க அவனுங்க இன்னைக்கு டிவிக்கு சர்வா போட்ட கடைசி ஸ்பேஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கூட போடல அவனுங்க அவனுமே. இப்ப சரி, அப்ப மல்கோ மாமரம் அன்னைக்கு வரும்போது போடுவானு, சேலத்துல வரும்போது போடுவான்லாம் மாட்டான்ல அன்னைக்கு? கண்டிப்பா இனி எனக்கு இதான் வேலைய. இனிமேல் வந்து அவனுங்க வரல இவனுங்க வரல நான் ஃபீல் பண்ண போறது இல்ல. அழகா போட்டுட்டு தேங்க்ஸ் சபரி, நல்ல ஐடியா. ஆக்சுவலி இது நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம், ஆனா நடுவுல விட்டுட்டோம். எனக்கு இதையே நம்ம ஒண்ணு எடுத்து வச்சு பண்ணலாம் நமக்கு தோணமா போயிடுச்சு. அவனுக்கு எட்வின் நீ தான் பண்ணிட்டு இருக்க. எட்வின் சொல்ற கதைகளை வந்து விளக்கமா நாங்க வந்து ஒரு அவன் கிடக்குறான் மயிராண்டி, அவன் என்ன மிஞ்சி பண்ண நம்பர் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான், அவன் கிடக்குறான் தூக்கி போடு. ஆனா இதுங்க வித்தியாசமா பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, டூயிட் இருக்கு, சாங் இருக்கு, இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கு, மாஸ் இருக்கு, எலிவேஷன் இருக்கு. என்ன இல்ல இந்த ஸ்பேஸ்ல? கருணை இருக்கு. தளபதி ஒரு பொண்ணு அழுதுகிட்டு ஒண்ணு பேசுனுச்சு, ஞாபகம் இருக்கா? அண்ணா சாப்பிடுங்க தளபதி, சாப்பிடுங்க தளபதி. என்னாச்சு ஜலோட்டா கேக்குதா? ஸ்பேஸை க்ளோஸ் பண்றேன்னு சொல்ல அவனுக்கு போட்டுருவானு. ஜலோட்டா கேக்குதா? நடுவுல பஸ்ல போயிட்டு இருக்கியோ விட்டு கேக்குது. கேக்குதாப்பா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் நல்லாவே. இங்க பேரு சபரி, அது என்னன்னா இந்த ஸ்பேஸ்ல இந்த ஒரு பொண்ணு நடுவில் அண்ணா தூங்குனீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா, அது எவ்வளவு வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கேயாச்சும் ஸ்பேஸ்ல பாத்தியா சபரி? காணாம இவனுங்க அமுச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ கொடுத்த கண்டுட்டு போதுமா அந்த பக்கம் ஓரமா போய் ட்வீட் போடு. உன் ட்வீட்டுக்கு நான் உன் கூட பழகின பழகத்துக்கு உன்னை ஃபாலோ பண்ண ட்வீட்டே காணுமே, அந்த ஐடியே காணுமே. அது பேர் என்ன? காணாம, அது பேர் என்ன யாருக்கு தெரியும்? மறந்து போயிடுச்சு. அதுவும் வைஷ்ணவி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வைஷ்ணவி இருக்காங்க. அந்த ஐடி ஜிப்சி ப்ரோ தெரியலையே, நினைக்கிறேன் தலைமையில இருந்து கண்டிச்சிருப்பாங்க. அம்மா நீ பண்ணது போதும். பாசம் அளவுக்கு ஒண்ணும் இல்ல. தளபதி கையெழுத்து போட்டு உனக்கு வீட்டுக்கு ஏதாவது கவர் அனுப்புவாரு, வாங்கிட்டு மூணு உட்காரு, வந்தியா ட்வீட்டை போட்டியா சப்போர்ட் பண்ணியா லைக் காட்டி தரணியா போயினேரு அப்படின்னு இருப்பாங்க. அதனால இவங்க வந்து விட்டுருப்பாங்க. இப்ப என்னன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு அக்கா. கபிலன் எனக்கு இருந்தாலும் ஒண்ணு மண்டேல தட்டது கபிலன். ஏற்கனவே இவன் சனிக்கிழமை தான் மீட் பண்ணான். அப்ப எல்லாம் சொன்னாங்க சனி போனா தனியா போனது அதே மாதிரி நடந்துச்சு. இப்ப கூட இவன் எடுத்த டேட் பாருங்க 13 சொல்லுவாங்க. கடலூர் சந்திரசேகர் ஜோசியக்காரர் இருக்காரு, அவரு வந்து வெள்ளிக்கிழமை மாலையா எழுதி கொடுத்திருக்காரு போல இருக்கு. இல்ல இந்த கரண் ஒரு படம் நடிச்சான்ல குக்கின்ட்டு ஒரு படம், அதுல ஒரு ஜோசியக்காரனை கூட வச்சுன்னு சூப்பர் படங்க, நல்லா இருக்குங்க படம், நல்ல படம். பட் அந்த மாதிரி தான் இவன்ற அதுல பாட்டு கூட சூப்பரா ஒரு பாட்டு நல்லா இருக்கு. ஜோசியக்காரர் யாருங்க? அவனுக்கு மாவட்டத்துல ஒருத்தரங்கிறான், பாண்டிச்சேரிக்கும் கடலூரும் பார்டர்ல ஒருத்தரங்கிறான் சந்திரசேகரன் ஒரு ஜோசியக்காரர். அதை புடிச்சு நேரா கொண்டு வந்து ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்க ப்ரோ, எடுத்து நம்ம ட்விட்டர்ல போட்டு நம்ம ஆளு அந்த தளபதியின் ஆசை இல்ல இது பாருங்க, தளபதியின் ஆசை பெற்ற ஜோசியக்காரர் அதான் சொல்றேன், அதை எடுத்து போட்டுங்க. அவன் அந்தரன் தான் எடுத்து கண்டென்ட்டே கொடுத்தான், நான் தான் எடுத்து போட்டேன். தளபதியின் ஆசை பெற்ற ஜோசியக்காரர்னு அவருக்கு ஒரு இது போட்டு தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஜோசியக்காரரும் அவரை எதிர்ப்பு எல்லா ஜோசியக்காரரும் அந்த ஜோசியக்காரர் தான் பாக்க. ஒண்ணு சொல்லுவான், சகுனி படம் பாத்தீங்கன்னா ஏதோ விஜய்க்காகவே படம் எடுத்த மாதிரியே இருக்கும். ஐயோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன நான் உண்மையா ஃபீல் பண்றேங்க. நான் வந்து தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தேன், சரி ஏதோ ஸ்பேஸ் போவோம், இவனுங்க ஏதாவது கண்டென்ட் கொடுப்பானுங்க,
அப்படின்ட்டு பார்த்தா எதுவுமே இல்ல. நம்ம ஏதாவது மறந்து அந்த பக்கம் டிஎல் ஏதாவது நம்ம வேலை இருக்குன்ட்டு நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கு நான் ட்விட்டருக்கு வரமாட்டேன், டாட்டா பாய் பாய் நம்ம இங்க சொல்லிட்டு போயிடுவோம். ஆஹா வரமாட்டான்டா, நம்ம இங்க ஸ்பேஸ் போடுவோம்டான்னு போடுவாங்க. பாரு நடக்கும். ஒருவேளை ஏன்னா நீ எப்படி போட்டாலும் நம்மளை காட்டும். எப்ப எதுக்கும் கொஞ்சம் பேக்கப் எல்லாம் செக் பண்ணி இந்த ஐடியா பிளாக் பண்ணாலும் பிளாக் பண்ணிருப்பாங்க, நமக்கு ஸ்பேஸ் காட்டக்கூடாது. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அதெல்லாம் அண்ணே, கவலைப்படாதீங்க. ஒண்ணு இல்ல கபிலன் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாமே நமக்கு வந்துடும். ஜிப்சி ப்ரோ அந்த MR செவன்கிறவன் யோசிச்சு பேசுறான். விட்டு போட ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு பேசுறான், கொஸ்டின் கேக்குறான். அவனை நீ இப்படிலாம் கொஸ்டின் கேட்காத, மத்தவங்களையும் தூண்டி விடாதங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அந்த ஸ்பேஸ்ல. அது பிடிக்காத கேள்விதான். அது என்னன்னா அவங்க சீரியஸா பேசும்போது நம்ம கிண்டல் அடிக்க கூடாதான். அது ஒரு மாதிரி இன்கன்வீனியன்டா இருக்கான். பின்ன காமெடி பண்ணா சிரிக்க தான் போக முடியும். ஆதித்யா சேனலு இந்த சிரிப்பொலிலாம் சேனல் முன்னாடி உட்காந்துட்டு சிரிக்காம அழுவுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சிரிக்க மாட்டான். அந்த மாதிரிதான் சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ணிவிட்டு வெயில்ல நிக்காதீங்க. ஒரு வெயில்ல நிக்கிறது எவ்வளவு கஷ்டம். அவன் உட்காந்து காலைல 6 மணிக்கு கருக்குள்ள உட்காந்து வயல்ல வந்து உட்காந்துக்கிட்டு அவன் உட்காந்து வெயில்ல மதியம் 2 மணிக்கு உட்காந்து கரையேறான். மரப்பு மேல கரையேறி உட்காந்து எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற அடிக்கிற வெயில்லாம் தாங்காதுங்க. இப்போ இந்த கத்திரி வெயில் அடிக்கும். ஒரு ஸ்பேஸ்ல காக்கா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இதுல எம்பசில போய் ஓட்டு போடலாமா, எம்பசில ஓட்டு போட்டு இருங்க அது நான் சொல்றேன். கபிலன் ப்ளே பண்ண முடியுமா உங்களால? இப்போ எனக்கு டிஎம்ல அனுப்பி விடு. நான் மெட்ராஸ் பையன், குரூப்ல போட்டு விடுங்க. என்னது இது? நான் புதுசா இல்ல ஸ்பேஸ் போட்டால நீங்க ப்ளே பண்ண மாட்டீங்கன்னா ஸ்பேஸ்ல பேசுறத ப்ளே பண்ணி உயிர் வாழ்றீங்க. எப்படி இருந்தாலும் கண்டென்ட் தானே. கண்டென்ட் இஸ் கண்டென்ட். இந்த சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிற டைம்ல சரக்கு அடிக்க பிளான் பண்ணிட்டு இல்லடா டிராப் பண்ணிடலாம், நான் காசு கம்மியாக நான் கையில உதற ஆரம்பிச்சிடும், ஏதாவது ஒண்ணு பண்ணியே அப்படின்னு. அது மாதிரி ஈவினிங் வந்து இப்ப பிளான் பண்ணாச்சு, எதையாவது ஒண்ணு ப்ளே பண்ணியே ஆகணும், பண்ணுங்க. பண்ணிக்கிறேன் இருங்க. மைக் இப்ப யாரும் கேட்டு தொலைச்சிடாதீங்க. ஜிப்சி ப்ரோ அவர் சொல்ற அர்த்தம், அவர் எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா? நம்மளுக்காண்டிதான் இப்படி வந்திருக்காரு. இருங்க கண்டென்ட்டை வெளில சொல்றாதீங்க, அப்புறம் நம்மளே நம்ம யாருக்கு 200 பேருக்கு என்ன தரது? சரி எங்க ஓகே ஓ இருக்கா? ஓகே எனக்கு பர்சனலாவே அனுப்பி விட்டுருங்க, அதுல பாத்துக்கலாம். தனியா தான் அனுப்பியிருக்கேன். எதான் என்ன ஓகே இதை ப்ளே பண்றேன். எல்லாம் மைக்கா பண்ணீங்கப்பா. இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. மலேசியால இருக்கவங்களுக்கு எப்படி ஆப்ஷன் இருக்குன்னா எம்பசில போய் ஓட்டு போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் கனடால இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அதுல அவங்க ஒரு என்வலப்ல போட்டு கொடுத்துருவாங்க, அது அவங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல என்ன எம்பசியை போஸ்ட் ஆபீஸா மாத்தி வச்சிருக்கான். அவங்க தான் போடுவாங்க. இப்ப நமக்கு அதாவது ஒரு கவர்ல போட்டு கொடுப்பாங்க, ஓட்டு போட்டு கவர்ல கொடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதுல அவங்க ஒரு என்வலப்ல போட்டு கொடுத்துருவாங்க, அது அவங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த இதுல கந்தசாமியில சொல்லுவாங்க ஜிப்சி பாஸ், இவன் நம்ம ஆபீஸ விசாரணை எடுத்த கக்குசா மாத்தி வச்சிருக்கான் பாஸ். ரொம்ப நாளா ஒரு 6 மாசம் கல்லடக்கு. இல்ல கேளுங்க, நான் சொல்றேன். இந்த கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி சாக்கு. பேசாம யூகேக்கு போயிருக்கலாமோ, போயிட்டு அங்க இருந்து எம்பசி. ஆனா இவன் சொல்லும் போது இல்ல நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா சபரி? அவன் பேசுறத லைவா வேற உட்காந்து கேட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்க பத்தியா? இல்லங்க நான் பண்ணலங்க, இது கிரேசி பாய் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. போட்டான் ரெடியா? ஸ்பேஸ் வந்துச்சா? டைமிங் பங்க்சுவாலிட்டி இல்லையா? சரியா ஸ்பேஸ் போட்டானுங்களா? போட்டான். ஜிப்சி பண்ணுங்க ரெடியா? என்ன வச்சிருக்கீங்க டிவிக்கு? கஃபே அது என்ன கஃபே தானே? அது காபி குடிப்பானுங்களா டிவிக்கு கஃபே? எனக்கு வரல இன்னும். என்னடா எல்லாம் மௌன அஞ்சலில இருக்கீங்க? டேய் ஏதாவது பேசுங்கடா. அதே டீம், அதே ட்ரிபிள் கேனி, அதே டீம் தான். வேற யாருமே பேச மாட்டாங்க, ஒரே டீம் தான். என்ன யாருமே வரல காட்டுது? கோஸ்ல தான் இருக்கு. லிங்க் அனுப்பிச்சு விடுங்க.
ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க உள்ள போங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துரும் டக்குன்னு போங்க. கபிலன் ஸ்பீக்கர் கேளுங்க, வேற ஏதாவது ஐடியில போயிட்டு போட்டு பொசுக்குன்னு. இல்ல நான் இங்கே ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கிறேன். உனக்கு என்னடானா இருக்கு இல்ல வேற ஏதாவது ஐடி இருந்திருக்கும்ல உங்கள்ட்ட, அதுல கேளுங்க ஸ்பீக்கர். ஐயோ சி ஸ்பீக்கரே ஆன் பண்ணாம உட்காந்துருக்கிறேன். ஐயோ Welcome you to the world of music. Bluetooth mode. Bluetooth mode. ஓகே பேசுக்கா. வரலையே சத்தமே. இரு வரேன். வந்து சொல்றேன் நீங்க போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தளபதி மாதிரி சொன்ன விஷயங்களும் சரி. அப்புறம் தளபதி வந்து நம்ம என்டிஏ வந்துட்டு டப்பா இன்ஜின் அந்த மாதிரி சொன்ன அதிகமே இன்னைக்கு எடுத்து அவர் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அவரோட இன்ஜின் வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினா, என்ன சூப்பர் ஃபாஸ்டா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. இந்த 5 வருஷம் மக்களை கஷ்டப்படுத்தினது மட்டும்தான் வந்து இருக்கும். அப்புறம் இன்னொன்னு தளபதி ஒண்ணு சொன்னதுமே எல்லாம் ஒற்றுமையா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. 75 வருஷம் கழிச்சு நாங்க அப்படி எங்களுக்கு எல்லாம் இருக்காங்க, அந்த இருக்காங்க, இது இருக்காங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு அந்த ஒற்றுமையா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிற சில வார்த்தைகள், சில நம்ம வந்து நம்மளுக்கு எனர்ஜி பூஸ்ட் இது மாதிரிலாம் சொல்ற வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. சோ இது ஏதோ ஒரு சாயல்ல வந்து நம்ம தளபதியை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அது எதுக்குன்னு தெரியல. பட் வந்து இது அப்பட்டமா தெரியுது. அவங்களுக்கு நாளாக அவங்க அவங்களோட சுயமான ஒரு ஆட்சி வந்து இழந்துட்டு இருக்காங்க. காப்பி அடிச்சுட்டு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. விளம்பரமா பண்ணுவாங்க. இப்ப வந்து தளபதியோட ஸ்டைல்ல அந்த விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் வந்து பேசினாரு. எப்படி பூத் ஏஜென்ட்ஸ் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னாரு. சென்னை ஒரு திமுக கோட்டைன்னு சொன்னாரு. சோ அது மாதிரி வந்து சென்னை இனிமே திமுக கோட்டையா இருக்காது, அது டிவிகே கோட்டையா மாறும்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க மக்கள் வந்துட்டு மழையிலும் சரி, இங்க ரோடு ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரோடு சரி கிடையாது. இன்னைக்கு அவர் சொன்னதுலயுமே வந்துட்டு இங்க ரோடு போட்டிருக்கோம், இல்ல வந்துட்டு ரோடு இந்த இடத்துக்கு போட்டிருக்கோம். அவர் இப்ப கொண்டாட முடிய ஒரு ஆடியோ பிளே பண்ணல, ஒருத்தன் வந்தான்ல எம்பசில போய் ஓட்டு போனான், அவனும் மைக்ல இருக்கிறான், கைதுக்கு இருக்கிறான், அவன் தான் அடுத்து பேசுவான். கண்டென்ட் ஹெவியா இருக்கு. இல்ல வந்துட்டு சாக்கடை கழிவு நீர்களோ, இல்ல வந்துட்டு இந்த வீடு கட்டி தந்து அவங்க வந்து கண்ணகி நகர் இந்த போன்ற நகர்ல வந்து எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க அதை பத்தியும் அவர் எதுவுமே பேசல. அவர் பேசினது முக்காவாசி எதை பத்தி பேசினார்னா, இத்தனை பார்க் கட்டிருப்போம், அங்க பார்க் கட்டிருப்போம், இங்க பார்க் கட்டிருப்போம், இதுதான் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு நம்மள கோயம்பேடுல இருந்த பஸ் ஸ்டாண்டை மாத்திட்டு போய் கிளம்பாக்கத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் மாத்திட்டு இப்போ இங்க இருக்கிற உள்ள இருக்கிற சென்னை வாசிகள் இங்க இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பாக்கத்து போய் கிளம்பாக்கத்துல இருந்து அப்புறம் மற்ற ஊர்கள் போற வேண்டியும், அதனால எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அதை ஒரு பெருமையா வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுதான் அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அங்கங்க நான் பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கேன், பார்க் கட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு தினசரி போற ஒரு மக்களுக்கு பயனுள்ளதா எதுவுமே கிடையாது. அது ரோடா இருக்கட்டும், இல்ல வந்து குடிநீரா இருக்கட்டும், இல்ல சாக்கடை இந்த விஷயங்களா இருக்கட்டும், வடிகால் திட்டங்களாகட்டும், இதை பத்தி எதுவுமே வந்துட்டு அவர் எதுவுமே அந்த இன்னைக்கு சொன்ன விஷயத்துல எதுவுமே சொல்லல. சோ எல்லாமே விளம்பரமா தான் இருக்கு. அண்ட் அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாரு வந்துட்டு, நீங்க வந்து உழைச்சாதான் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து உழைச்சாதான் நாங்க 7வது முறையா ஆட்சி பண்ணோம்னு சொல்லியிருக்காரு. இப்பயும் அவங்க வந்து உழைக்கிற மிஷினா தான் இருக்காரு. விஜய் உழைக்கிறாரு. குடும்பத்துக்கு மட்டும்தான், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ இல்ல வந்து மாற்றுக் கட்சியில இருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரம் கொடுப்பாங்க. இந்த வந்து கொத்தடிமைகள் அவர்களும் காலம்பூரும் வந்து அவங்களுக்காக வந்து இந்த உழைச்சிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் வந்து அவர் வந்து சொன்னாரு. மக்கள் தான் வந்து எஜமானர்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த 5 வருஷம் இந்த மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். மக்கள் தான் எஜமானர்கள் சொல்றாரு, இப்பதான் புதுசா சொல்றாரு. ஆனா அந்த வந்து அந்த அரசு துறையா எத்தனை வந்து போராட்டங்கள் நடத்திருக்காங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து எவ்வளவு வந்து இருந்தது, போதையில வந்துட்டு எவ்வளவு மாணவர்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கல்லூரிகள்ல வந்து விரிவாளரோ இல்ல அந்த மாதிரி துறையில வந்து சரியான நியமனம் இல்லாம அந்த மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து மூடி இருக்காங்க. சோ அங்க இருக்கிற பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அங்க இருக்க பசங்களை வச்சு நம்ம டாய்லெட் கிளீன் பண்ண வைக்கிறாங்க, தண்ணி தொட்டி கிளீன் பண்ண வைக்கிறாங்க, சரியான டீச்சர்ஸ் இல்ல. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து மக்களை வந்து எஜமானர்கள் சொல்றீங்க, அந்த மக்களுக்காக நீங்க இந்த 5 வருஷம் என்ன செஞ்சீங்கன்ற கேட்கறது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க எஜமானர்கள், மக்கள் தான் எஜமானர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லா மக்களையும், உங்க மக்களை மட்டும், நீங்க திமுக ஓட்டு போட்ட மக்களை மட்டும் நீங்க வந்து பார்க்க கூடாது, எல்லா மக்களையும் சேர்ந்தவங்களா தான் இருக்கும். அது வந்து எதிர்கட்சியா சார்ந்தவங்களா இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு பட்சத்துல நேற்று வந்துட்டு போனவங்க வந்துட்டு அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு அரசாங்கம் இருந்தா எல்லாருக்கான மக்கள், எல்லாருக்கான தலைவரா தான்
இருக்கும். ஆனா நீங்க எப்படி இருக்க, உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டுமான தலைவர் தான் இருக்கீங்க. அவங்களுக்கான எல்லா சலுகைகளையும் செய்யறீங்க. அவங்களுக்காக வந்துட்டு அவங்க கோடி தப்பு செஞ்சாலும் மலையிலே மூடி வந்த மறைக்கிறீங்க. மலை அதெல்லாம் எந்த வந்து மலை. கண்மூடித்தனமா அவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க. அதுல வந்து மாற்றம் கிடையாது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஐயோ பொதுமக்கள் ஏய், வந்து இங்க என்ன சஞ்சய் பேச்சு போட்டி நடத்துறாங்க? கொய 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 கபிலன் ப்ரோ கொயன்னு கொஞ்ச பேசிட்டே நேரம் இருக்குது. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. ஆலமரத்து அவங்க ஆணிவேர் அறிவாலயத்தின் வந்து அரியணை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து பேசுறாரு. ஏன்னா அவங்கதான் போய் களத்துல போய் வந்து நாங்க கூட மக்களுக்கு இவ்வளவு ஓட்டு கேட்கல. எப்படி அக்கா வாங்குவான்னு உட்காந்து சொல்லி காசு நோட்ஸ் கொடுத்து எடுத்துருப்பாங்க ஓட்டு வாங்குவாங்க. போல. விஜய் கூட இவ்வளவு பேச ஐயோ மாட்டான் போல. சபரிஸ் அதான் இப்படி உனக்கு என்ன ஒரு தெரியலையா? இதெல்லாம் வந்துட்டு அவர் அவங்க வந்து வந்து எழுதி வச்சு சொல்றாரு. படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம இங்க டெலிகாஸ்ட் பண்றோம்ட்டு. ஃப்ரெண்ட்லியா போய் பேசுங்க. ஃப்ரெண்ட்லியா போய் பேசுங்க. ஏன்னா இவங்க மிரட்டி பேசுவாங்கன்றதுதான் நம்மளுக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்ட்லியா என்னைக்கு திமுக வந்து ஃப்ரெண்ட்லியா பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஓய் நான் அப்படி இப்படி என்னது பேசுவேன். ஃப்ரெண்ட்லியா பேசணுமா? ஒரு மினிஸ்டரே இருக்காரு சென்னையில. அவர் எப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்கன்னு அரசு ஊழியர்கிட்டயும் இல்ல பொது தூய்மை பணியாளர்கிட்டயும் எப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறாருன்னு நமக்கு தெரியும். ஸோ என்னைக்குமே திமுக வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுனதே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்லியா போய் பேசுங்க, அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அவங்க அந்த கிட்ட பிரச்சனை போய் எல்லாம் இது பண்ணுங்க முடிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ரெண்ட்லியா எல்லாம் பேச மாட்டாங்க. பட் இதுவும் ஏதோ ஒரு ஃபாலோ, அதாவது இளைஞர்கிட்ட போய் பேசுங்க, மகளிர் வந்து நீங்க வீட்டுல அவங்க உங்க வீட்டுல குடும்பத்துல இருக்கவங்க சொல்லி ஓட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நம்ம தளபதி சொன்ன விஷயங்கள் தான். எல்லாமே இந்த தளபதி அம்மா சொன்னதுதான். பேசுறதை நிறுத்திட்டு உலகமே அதுக்கப்புறம் தளபதி 5 பின்னாடி. வருஷமா இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் பண்ணியும் வந்துட்டு இன்னும் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஒரு வச்சுட்டு அவர் வந்து கேக்குறாரு. டெய்லியும் நான் வந்து ஓய்வு இல்லாம உழைச்சிட்டு இருக்கேன், இது தினம் தினம் நான் நிகழ்ச்சி எதுக்காக உழைக்கிறீங்க? ஸ்டாலின் என்ன நீங்க இப்ப பேசினாரோ வந்து அதை இந்த வந்து எலெக்ஷன்ல வந்து 2 சபரிஸ் மாசம் தான் இன்னொன்னு இருக்கு. பாத்தியா, திருப்பி நீங்க அவங்களுக்கு ஆட்சிக்கு உழைக்கிறதுனாலே வரணும்னா பிடிக்க மாட்டேங்குது. உழைக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னாக்கே பிடிக்க மாட்டேங்குது. இது என்ன தெரியுமா? இல்ல கபிலன் ப்ரோ நான் கீழே இப்ப கேட்ட ஸ்பீக்கர் வரைக்கும் கேக்குறாங்க என்ன பாருங்க கபிலன் ப்ரோ. நடந்திருக்குன்னா, இல்ல நான் கேட்ட வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, உங்க கூட்டத்துல என்ன பேசுறாங்கன்னு போய் படிச்சுட்டு வந்து அதெல்லாம் கேட்டு வந்து சுருக்கமா இங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து ஒப்பிக்கிறாங்க. நான் கூட அவர் என்ன பேசினாருன்னு சுருக்கமா இல்ல கேட்டுக்கிட்டேன். இல்ல அவ்வளவுதான். இவங்க இன்னைக்கு நோட்ஸ் எடுத்து மீட்டிங்ல வச்சிருக்காங்க. ஸ்டாலின் என்ன பேசினாருன்றத அந்த அம்மா சொல்லுது. ஆமா, அது அது நிறைய கபிலன் ப்ரோ பேருக்கு கபிலன் தெரியாது. ப்ரோ கீழே ஸ்பீக்கர் கேக்குறாங்க பாருங்க. நான்லாம் புரியல. கேட்கவே இல்லை. அது ஒரு நல்லதுதான். டிஎம்கே கட்சியில என்ன ஸ்பேஸ் போடுறாங்க, என்ன கூட்டம் நடத்துறாங்க, அதை பத்திலாம் இப்ப சுருக்கமா இது என்னடா அது நியூஸ் சேனல் தலைப்பு செய்திகள் மாதிரி இருக்கு. அதை எழுதி வச்சு பேசுறாங்க, எழுதி எழுதி வச்சு வச்சு பேசுது. நோட்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நான் கபிலன் உழைச்ச கீழே ஸ்பீக்கர் நம்ம கேக்குறாங்க வந்து பாருங்க கபிலன். எனக்கு 2-3 பேர் வேவ் பண்றாங்க. ஹேண்ட் வேவ் பண்றாங்க. என்னது? 3-4 பேர் ஸ்பீக்கர் கேக்குறாங்க பாருங்க. இப்ப நான் பிளே பண்ணும் போது தான் இப்ப வந்து மைக் கேட்பாங்க. நான் தான் முன்னாடி சொல்லிட்டு தானே வந்தேன். இருங்க அதான் கண்டென்ட் வரும்போது எல்லாம் வேலை வரும். ரொம்ப நேரம் உட்காந்து கூவுணும். அப்ப யாரும் வரல. நான் ஆடியோ பிளே பண்ணும் போது இப்ப நான் எப்படி நான் கொடுக்கறது? ஜிப்சி ஜிப்சிக்கு கோர்ஸ் போட்டுருவேன். ஜிப்சி